அவள் மந்தாகினி. 3 லோகத்திலும் உள்ள தேவர்களும் அசுரர்களும் சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிற அழகி அவள். அழகுக்கே ராணியா இருந்தாலும் அவ கவலையோட இருந்தா. அவளின் உடலில் எப்போதும் அளவுக்கு அதிகமான வெப்பம் காணப்பட்டது. அடை மழை காலத்திலையும் கடும் குளிர்காலத்திலையும் அவளுடைய உடலில் வியர்வை துளிகள் வழிந்தோடின. அளவுக்கு அதிகமான வெப்பம் அளவுக்கு அதிகமான காமமாக மாறி அவளையே அது அடிமையாக்கியது. இறுதியில் தன்னுள் இருக்கும் பெண்மையை திருப்திப்படுத்த தன்னுடைய அரண்மனை வாயிலை ஒவ்வொரு இரவும் அவள் திறந்து வைத்திருந்தாள். யாதவர்கள், சத்திரியர்கள், ரஜபுத்திரர்கள், மல்லர்கள் எல்லோரும் அவளை தேடி வந்தனர். ஹலோ, எந்திருக்கலையே இன்னும்?
ஹலோ, ம், எழுந்துரு. இன்னும் கொஞ்ச நேரம் ஓ லாலு. நோ 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 நோ, வேக்கப். ம், எனக்கு டைம் ஆயிடுச்சு. ம், இந்தா உன்னோட ஃபேவரட் காஃபி. இது என்னாச்சு உன் கையில்? என்னாச்சுன்னு சொல்லு. அது நேத்து துணி வாஷ் பண்ணும்போது தெரியாம பட்டுடுச்சு. கவனமாக இருக்க வேண்டாமா? வேலைக்காரன் வர வரைக்கும் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. நீ சும்மாவே இருக்க மாட்டல்ல? ஹலோ சார், எந்த வேலையும் பண்ணாம வீட்லயே சும்மா இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அதை நான் சகிச்சுக்கிறேன். என் செல்லக்குட்டி எப்பவும் இதே போல இருக்கிறதா எனக்கு ஆசை. சரியா? அப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ம், நீ எதையும் மிச்சம் வைக்காம அது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடணும். சரியா? அப்புறம் உனக்கு போர் அடிக்காமல் இருக்க டேபிள் மேலே பேப்பரும் பேனாவும் எடுத்து வச்சிருக்கேன். ம். சரியா? ஏதாவது தேவை இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு. நான் பறந்து வருவேன். என்ன? ம். நான் வரட்டுமா? லாலு, எனக்கு போர் அடிக்கும். ஐ லவ் யூ அம்மு. லாலு, ம், லாலு கண்ணா, ம். இங்க இருந்து ஜொல்லு விடாம சீக்கிரமா வேலைக்கு போற வழியை பாரு. புரிஞ்சுதா? போயிட்டு வரட்டா? ம், இங்கே வந்ததுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோனே பண்ணல. நீ ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரேன். ம், போயிட்டு வரட்டா? ம். லைட் ஆஃப் பண்ண வேணாம் லாலு. ம்.
லாலு, மந்தாகினியோட கோபம் நிறைஞ்ச முகம். ச்சே அரவாணி, உன் இடுப்புக்கு பலம் இல்லைன்னா உன் காமத்தை அழுது தீத்துக்கோ. என் வெப்பத்துல நீ படுத்து தூங்குறதுக்கு நான் ஒன்றும் உன் அம்மா இல்லை. ராஜசபை ராஜாவும் மந்திரிகளும் சேனாதிபதியும் சேவகர்களும் மல்லர்களும் அமர்ந்திருந்தனர். மந்திரி ராஜாவோட காதுல இவ்வாறு கூறினார். ராஜா, இன்னைக்கு குற்றச்சாட்டோட வந்திருக்கிறது ஒரு தேவதாசி. அவங்களோட குற்றச்சாட்டு ரொம்ப விசித்திரமா இருக்கு. மிகுந்த ஆர்வத்தோட ராஜா மந்திரிய பார்த்தாரு. ராஜசபையில அரைகுறை ஆடையோட ராட்சசி மாதிரி நின்ன மந்தாகினி. லிங்க பலம்னா என்னன்னு தெரியாத மூடர்களே, ஆண்மைனா என்னன்னு தெரியாத மடையர்களே. அந்த ராஜசபையே அதிர்ந்து போனது. என்னோட உடம்புல இருக்கிற காமத்தை திருப்திப்படுத்த ஆம்பளையா பிறந்த யாராவது இருக்கீங்களா இந்த ராஜசபையில? இந்த நாட்டுல பிரசித்தி பெற்ற யாதவர்கள், ரஜபுத்திரர்கள், மல்லர்கள் எல்லாருமே பயந்து ஓடுனாங்களே தவிர என்னை யாராலையும் திருப்திப்படுத்த முடியல. அதனால இந்த ராஜசபையில வச்சு மகாராஜாவையும் புரோகிதர்களையும் சாட்சியா நிறுத்தி இந்த மந்தாகினி செய்யற சபதம், ஒண்ணு ராஜாவோ இல்ல யுத்த வீரர்களோ எனக்கு காம திருப்தியை ஏற்படுத்தி தரணும். எனக்குள்ள இருக்கிற காமம் அழிகிற வரைக்கும் நான் இந்த உடைய அணிய மாட்டேன். இன்னையிலிருந்து நான் நிர்வாணமா தான் இருப்பேன். என்னாச்சு? முகம் ஏன் வாடி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சடனாக எனக்கு வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு, அதான். சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்ல புள்ளியை எடுத்து சாப்பிட்றேன். என்ன, நான் போயிட்டு வரேன். பாய். ஹலோ ஹலோ அப்பு, என்னாச்சு உனக்கு? நீ இருக்கியா இல்லையா? ஒரு ஃபோன் பண்ணல, மெசேஜ் பண்ணா ரிப்ளை இல்ல. ஹனிமூன் இன்னும் முடியலையா? உன்கிட்ட தான் பேசுறேன். உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை கேட்கணும்னா கியூல நிக்கணும் போல இருக்கேடி. இங்க பாரு, நான் இப்ப பேசுற மூட்ல இல்ல. நீ அப்புறமா ஃபோன் பண்ணு. புரிஞ்சிருச்சு.
அவர் பக்கத்துல இருக்காரா? என்னோட உடம்பு எப்பவுமே சூடாவே இருக்கு. உச்சி வெயில்ல பாலைவனத்துல மாட்டிக்கிட்ட மான்குட்டி மாதிரி எப்போதும் சோர்வு, நாக்கெல்லாம் சுத்தமா வறண்டு போன மாதிரி, பார்க்குற எதுலையுமே வண்ணங்களே இல்லாத மாதிரி. திவ்யா தானே மணி? ஆமா. என் பேரு மாதவன். ஓ, லாலுக்கு நான் மாமா முறையாவம்மா. அப்படியா? சாரிங்க, இங்க காத்தடிச்சா மணி தன்னால ஆடும். ஓ. சத்தம் கேட்டதும் காத்துல தான் ஆடுதுன்னு நினைச்சிட்டேன். இந்த வீடு நல்லா இருக்கே. இது சொந்த வீடு தானே? இல்ல, இதோட ஓனர் வெளியில இருக்காரு. இது லாலுவோட ஃப்ரெண்டு ரெடி பண்ணி கொடுத்தாரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அங்கிள் உள்ள வாங்க, நம்ம உள்ள உட்காந்து பேசலாம். வாங்க அங்கிள், உட்காருங்க. உங்களுக்கு குடிக்க டீயா காஃபியா? இல்ல எதுவும் வேண்டாமா, குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் குடு போதும். நீங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்களா? எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. இல்லம்மா, உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. அப்ப நான் வெளியூர்ல இருந்தேன். ஓ. லாலு வேலைக்கு போயிருக்கானா என்ன? ஆமா அங்கிள், நான் வேணா ஃபோன் பண்றேன். இல்ல வரட்டும் ஒன்றும் அவசரம் இல்லை. அவன் இப்பயும் அந்த ரெசார்ட்ல மேனேஜரா தானே இருக்கான். ஆமா அங்கிள். நான் உன்கிட்ட சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குமா. நான் இப்ப கால் பண்ணா கூட அவன் கால் அட்டன் பண்றதே இல்லை. ஒருவேளை அட்டன் பண்ணாலும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். அவன் என்கிட்ட கொஞ்சம் பணம் கடனா வாங்கியிருந்தான். ₹1 ₹2 கிடையாது, 80 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கான். அந்த காசை கொடுத்து நான் நல்லா மாட்டிக்கிட்டேம்மா. அவனால எனக்கு ரொம்ப பிரச்சனையா ஆயிடுச்சு. அவன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவன் இதுக்கு முன்னாடி ஐடி ஃபீல்ட்ல இருந்தான்ல. இவனும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமெரிக்கன் ஐடி கம்பெனியோட பிரான்ச்சஸ் இங்க ஆரம்பிக்கிறது தான் அவங்களோட ஐடியா. கம்பெனிக்காரன் வச்ச ஒரே ஒரு டிமாண்ட் என்னன்னா,
ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் சொந்தமாக ஒரு பில்டிங் வேணும்ன்ட்டு. அதுக்காக தான் நான் அவனுக்கு உதவியே பண்ணேன். எனக்கு ஒரு ஷேர் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க அவங்க. இந்த 3 மடைங்களும் சேர்ந்து அவங்களோட ஷேரை 4வது ஒருத்தன் கையில் கொடுத்துட்டாங்க. அவன் ஒரு பெரிய ஃப்ராடு. காசு எடுத்துக்கிட்டு அவன் ஓடிட்டான். இப்போ இந்த 3 பேரும் தெருவில் நிற்கிறானுங்க. உன் நகல் அவன்கிட்ட இருக்கா இல்ல அதையும் வித்து தின்னுட்டானா அவன்? அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. நல்லது. தெரியும்ல எந்த பொறுப்பும் இல்லாதவன் அவன். எதுக்கு இவ்வளோ அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான்? அதை கூட சரியா அவளால பார்த்துக்க முடியலல்ல. உண்மையா சொல்லணும்னா அவனை பார்த்த இடத்துல வெட்டி போட்டுன்னு நினச்சிதான் நான் இங்க வந்தேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அது தோணல. அங்கிள் ப்ளீஸ் ஒன்றும் செய்யாதீங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது. என்கிட்ட ஒரு 50 பவுன் நகை இருக்கு, அதை நான் தரேன். அதை கொடுத்தா கூட ஒரு 10-15 லட்சம் தானம்மா வரும். மீதிக்கு நான் எங்க போறது? இவ்வளவு எனக்கு கொடுக்கவே எங்க வீட்டில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எனக்கு கீழே இன்னொருத்தையும் இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அங்கிள். இவனுக்காக உன்கிட்ட இருக்க கோல்டு எல்லாம் இன்னைக்கு வித்துட்டேன். நாளைக்கு உனக்குன்னு ஒரு தேவை வந்தா என்ன பண்ணுவே நீ? இப்போதைக்கு நீ அதை பத்திலாம் யோசிக்க வேண்டாம். இருந்தாலும் உன் தலையெழுத்த நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கையாளாதவன்கிட்ட மாட்டிக்கிட்டியம்மா நீ. நீ பயப்படாத, காசு நான் அவன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி மாதவன் மாமா வந்திருக்காருன்னு மட்டும் சொல்லு. வந்துட்டியாடா நீ? அந்த கதவை கொஞ்சம் மூடுறா. அந்த கதவை மூட சொன்ன. என்ன பாக்குற? டோரை மூடுறா பொறம்போக்கு நாய. நீ பயப்படாதம்மா, நீ உட்காரு. உனக்கு ஸ்பெஷலா சொல்லணுமா? மூட்டை உட்கார்றா. அதுல இல்ல, கீழே உட்கார்ற. கீழே டேய், நல்லா இருக்கியா? பதில் சொல்றா. வாயில என்ன வச்சிருக்க? என்னடா என் காசு என்னாச்சு? அது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா ரெடி பண்ணுவேன். ஏன்டா ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேன்ற? அது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. இன்னும் எவ்வளோ நாள்? ஒரு வாரம். நம்பலாமா? ஒரு வாரத்துல தரலனா என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. இல்லண்ணா, கொடுத்துறேன்.
ஏம்மா நீ கொஞ்சம் எந்திரி, என் கூட கொஞ்சம் வாமா. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பொண்ணு மட்டும் இல்லை, பெத்து பொலி போட்டு போகணும். எல்லாம் பார்த்தல்லம்மா, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்படி ஒருத்தன் கூட என்ன சந்தோஷமா நீ இருந்துட போற சொல்லு. உன் புருஷனால அந்த காசை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு நல்லா தெரியும். இன்னைக்கு நான் அமைதியா திரும்பி போறது உனக்காக மட்டும்தான். உனக்கு அவன் ஒழுங்கா ஒரு முத்தம் கொடுத்துருக்கானா? சந்தன வாசம் வீசுது உன் மேல. இந்த கடன் தீர நான் ஒரு வழி சொல்லவா? இந்த அழக நானும் கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறேனே. உன் புருஷனை விட்டுட்டு என் கூட மட்டும் இருக்கணும்னு சொல்லலை நான், புரியுதா? நான் வரும்போதெல்லாம் உன் மனசோட கதவை எனக்காகவும் திறந்து வைக்கணும். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டனா அவனோட கடன் எல்லாம் தீந்துரும். உன்னை நான் மகாராணி மாதிரி கடைசி வரையும் பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு. நீ ஒத்துக்கலன்னா ஒரு வாரத்துக்குள்ள என் பணம் எனக்கு வேணும். அப்படி உங்களுக்கு வெப்பாட்டியா இருந்து எனக்கு ராணி மாதிரி வாழ வேண்டாம். உங்களோட பணத்தை நாங்க எப்படியாவது கொடுத்து முடிச்சிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்கன்னா என் கையோட வேகம் என்னன்னு தெரியும். மன்னிச்சிடுமா என்ன? ஒரு வாட்டியாவது உன் உதட்டோட ருசி என்னன்னு அனுபவிக்கலன்னா என் வாழ்க்கையை அர்த்தம் இல்லாம போயிடும். வட்டு மாமா.
டேய், நான் ஃபோன் பண்ணுவேன், கால் அட்டன் பண்ணு. கொஞ்சம் பேச வேண்டியிருக்கும் கூட. கடன்ல இருந்து எப்படி உன்னை காப்பாத்திக்கிறோமோ அதுக்குண்டான வழியை நானே ஏற்பாடு பண்ணி தரேன் உனக்கு. புரிஞ்சுதா? என்னாச்சு? எதுக்கடி அழுவுற? அவர் உங்ககிட்ட எதனா தப்பா நடந்துக்கிட்டாரா? ஏய் இல்ல, நான் நம்ம நிலைமையை நினைச்சு அழுத. ஒரு விஷயம் கேட்கட்டுமா? ஒரு வாரத்துக்குள்ள அவரோட பணத்தை கொடுக்க முடியுமா? அது இப்போ ஒரு வாரத்துக்குள்ள எப்படி முடியும்? எனக்கு என்னதான் ஆச்சு? அவர் அப்படி நடந்துகிட்ட போது நான் ஏன் அவரை எதிர்த்து கத்த முன் வரல? அவர் எனக்கு விலை வச்சிருக்காரு. என்னோட உடம்புக்கு, என்னோட மனசுக்கு, என்னோட கனவுகளுக்கு. எவ்வளோ தைரியம் அவருக்கு! அதுவும் என்னோட புருஷன் ஒரு கதவோட பின்னாடி இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும். அதிர்ந்து போயிருந்த ராஜாவுக்கும் சபையினருக்கும் முன்னாடி படை தளபதி கிருபாலன் எழுந்து நின்று இவ்வாறு கூறினான். மகாராஜா நீடோடி வாழ்க. இந்த சபதத்தை அடியேன் ஏத்துக்கிறேன். ரஜபுத்திரர்களோட இரத்த குணம் என்னன்னு இவளுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் ராஜசபையில நின்னு தைரியமா எதிர்த்து பேசின இவளுக்கு ஒரு பாடம் புகட்டவும் அடியேன் ஆசைப்படுறேன். அந்த புறத்து பெண்கள் கூட படுக்கை அறையில் என்னை கண்டு பயப்படுற விஷயத்த சந்தோஷத்தோட தெரிவிச்சுக்கிறேன். இவளை என் கூட அனுப்புறதுக்கு நீங்க உத்தரவு கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். மகாராஜாவும் அதன்படி உத்தரவு கொடுத்தார். ராத்திரி தன்னோட அந்தப்புறத்துல நிர்வாணமா மந்தாகினி படுத்திருந்தா. என்னாச்சுரி? என்ன கனவு கண்டியா? ஏய் ஒன்றும் இல்லை.
ராத்திரி கோபத்தோட எழுந்த மந்தாகினி அவள் கிருபாலனை பார்த்து கோபத்தோட விரல நீட்டி, நீயா ராஜ்யத்தை காக்குற போர்வீரன்? ஒரு நிமிஷம் கூட என் உடம்புல இருக்கிற ரோமத்தை கூட சந்தோஷப்படுத்த முடியாத நீயா ஒரு ஆண்மகன்? நான் பார்த்த இடுப்புக்கு பலம் இல்லாத எத்தனையோ ஆண்மகன்கள்ல நீ மிகவும் தகுதியற்றவன். இன்னும் என் முன்னாடி நின்னு அசிங்கப்படாம நீ வெளியே போ. ராஜசபையை நோக்கி ராட்சசி மாதிரி நடந்து வந்த மந்தாகினி ராஜாவும் ராஜசபையும் அதிர்ந்து போயிருந்தது. மந்திரி ராஜாவோட காதில் இவ்வாறு கூறினார். ராஜா, விஷயம் சின்னதில்ல. தோல்வியுற்று இருக்கிறது ராஜ்யத்தோட படை தளபதி. ஒற்றர்கள் வழியா இந்த விஷயம் எதிரி நாட்டுக்கு தெரிஞ்சா நம்ம நாட்டுக்கு வரப்போறது பேராபத்தா இருக்கும். ராஜா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு தலையில கை வச்சு உக்காந்துட்டாரு. மதுவண்ணா, திவ்யா, 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 மாதவண்ணா ஃபோன் பண்ணியிருந்தாரு. நம்ம பிரச்சனைலாம் தீர்க்கிறதுக்கு அவர் ஏதோ வழி சொல்லியிருந்தாரே உங்ககிட்ட. அது என்ன ஐடியா திவ்யா? அப்புறம் அவர் இங்கே கொஞ்ச நாளைக்கு தங்க வரதா சொல்லியிருக்காரு. இங்கயா? நீ தானே நான் தனியாக இருக்கேன், போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். உனக்கு ஒரு கம்பெனி கிடைக்கும்ல. ஓ, சண்டே அதுவுமா? இவனுங்க வேற நிம்மதியாக இருக்க விட மாட்டானுங்க. ஹலோ. சரி சரி சரி. ஆத்திரத்தோட வந்த மந்தாகினி, இவனா படை தளபதி? இதுவா ரஜபுத்திரர்களோட ரத்தம்? அரை நாளிகை நேரத்துக்கு கூட இவனால என்ன சந்தோஷப்படுத்த முடியல. ராஜசபையோட மானத்தை காக்க ஆம்பளைங்க யாருமே இங்க இல்லையா? அப்படின்னா மகாராஜாவே வந்து அவரோட வீரத்தை காமிக்கட்டும். உங்களையும் என் அந்தப்புறத்துக்கு வரவேற்கிறேன். ராஜா ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. டேய், நல்லா இருக்கியா? டிக்கில லக்கேஜ் இருக்கு, எடுத்து உள்ள வை. சரிங்கண்ணா. நல்லா சாப்பிடுறது இல்லையாம்மா? ஆளை பார்த்த ரொம்ப மெலிஞ்சு போன மாதிரி இருக்கிய. என்னடா கல்யாணம் பண்ணிட்டு வந்து பட்னி போடுறியா அவளை? நான் எல்லாம் டைமுக்கு செஞ்சு தானே இருக்கிறேன், அப்போ தானே சாப்பிட மாட்டா. சாப்பிடலன்னா அன்போட காதலோட வாயில ஊட்டணும். எந்த ஒரு பொண்ணு அழகா இருக்கிறதுக்கு காரணம் அவன் புருஷன் கவனிக்கிறத பொறுத்துதான். என்னம்மா சொல்ற? என் ரூம் எங்கடா? அங்க கொண்டு போய் வைப்போ. சரிண்ணே. வேலைக்கு போலியாடா நீ? வரதுனால லீவ் போட்டானே. நீ ஒன்றும் லீவ் போடுத்தவல்ல, கிளம்பு. என்ன பார்த்துக்கதான் உன் பொண்டாட்டி இருக்கால. என்னம்மா சொல்ற? நான் வந்ததை பார்த்து உன் முகத்துல சந்தோஷத்தே காணோம். நல்லதா போச்சு. ஒரு நாள் சும்மா லீவ் எடுக்க வேண்டாம்ல.
திவ்யா, நீ அவர் மனசு கோணாமல் கொஞ்சம் அன்பாக நடந்துக்க என்ன? அவர் நல்ல மனுஷன்தான். என்னதான் இருந்தாலும் இந்த கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல. சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? ம். என்ன பண்ற? ஏன் தனியா உட்காந்துருக்க? உட்காரு உட்காரு. என்ன பார்த்து நீ பயப்பட தேவையில்ல. உனக்கு பிடிக்காத எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். அதுக்கு பதிலா நிறைய கதை சொல்லி உன்னை சந்தோஷப்படத்தான் செய்வேன். நீ உட்காரு. உட்காருமா, உட்காருடி. என்ன பயந்துட்டியா? நீ நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு கெட்டவன் கிடையாது நானு. நீயா சொல்லாம உன் உடம்ப நான் தொடவே மாட்டேன். என்ன நான் சொல்லாமலா? அப்படின்னா நான் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் நடந்த மாதிரி தான். அன்னைக்கு நீங்க என் உடம்ப தொட்டது கூட ஃபோர்ஸ் பண்ணி தான். அப்படி கட்டாயப்படுத்தி சொந்தமாக்க எல்லாராலையும் முடியும். ஆமா, கட்டாயப்படுத்தி சொந்தமாக்கிக்கு எல்லாராலையும் முடியும். அது காட்டோட நீதி, மிருகத்தோட நீதி. ஆனா இங்க பூமாயாலே நான் சொல்ல வைப்பேன். எப்பவுமே நடக்காத கனவு. நீங்க பெரிய பணக்காரனா இருக்கலாம். என் கழுத்துல இருக்கிற தாலி மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நீங்க என்னோட உடம்புல உங்க விரல் நுனியால தொட நினைச்சா கூட நான் அந்த நிமிஷமே என் உயிரை விட்டுருவேன். இது நான் பண்ற சத்தியம். அப்படின்னா என்னோட சபதத்தை நீ கேட்டுக்கோ. நீ எனக்கு மட்டும் சொந்தமாவ. என்ன நீ சபிச்ச வாயாலேயே என்ன நீ வாழ்த்துவ. உன் உடம்புல என்னால ஏற்பட்ட காயத்தை திரும்ப திரும்ப பார்த்து நீ சந்தோஷப்படுவ. நம்ம 2 பேரோட உடலும் ஒரே ஆத்மாவா மாறும். அதுக்கு இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு காம ரசம் என்கிட்ட இருக்கு. அதை நான் உனக்கு கத்துத்தரேன். நீ எனக்கு ஒரு 7 நாள் டைம் தரணும். அந்த 7 நாளுக்குள்ள உன்னோட சத்தியத்தை நான் உடைச்செறிஞ்சிட்டேன்னா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் உன் வழியில எப்போதுமே குறுக்க வரவே மாட்டேன். நான் கொடுத்த காசு கூட கேட்க மாட்டேன். நீ கொஞ்சம் யோசிமா. யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு மேல தேவையில்லாம என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். எதுக்கு? இந்த கையால் ஆவாதுங்கிட்ட வாழ்றதுக்கா? ஆமா, அவர் என்னோட புருஷன். அப்படியா? கட்டின பொண்டாட்டிய எவனோ தெரியாத ஒருத்தன் கூட விட்டுட்டு போறது தான் நல்ல புருஷனுக்கு அழகா?
நீ எதுவுமே செய்ய வேணாம். நான் சொல்ற கதையை கேட்கறதுக்கு மட்டும் நீ எனக்கு 7 நாள் டைம் தரணும். அதுக்கப்புறம் கூட உனக்கு என் மேல விருப்பம் இல்லைன்னா நீ இருக்கிற திசை பக்கம் நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன். அப்புறம் இந்த கடன்லேருந்து உங்க 2 பேருக்கும் விடுதலை கிடைக்கும். டேக் யூ ஓன் டைம். டேய் உட்கார்றா. ஆமாம் மாத்தோண்ணே, இங்கே எங்களோட பணப்பிரச்சனைலாம் தீர்க்கறதுக்கு வழி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களேண்ணே. இவகிட்ட கேட்டால் இவ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. ஏம்மா, நான் சொன்னதை இவங்கிட்டேயும் சொல்லிடு. அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டி வரும். என்னம்மா சொல்லுவல்ல? ம், ஏய் என்னண்ணா? விடா விடா. என்ன டேய் நாயே, வீட்டுக்குள்ள வந்து பொறுக்கித்தனம் பண்றியா? உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம், பாத்துக்கோ. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. நீ ஒன்னும் செய்ய முடியாதுடா. உன்னை லாக்அப்ல போடுற பாக்குறியா? உன் முன்னாடி வச்சு நானும் போலீஸ்காரனும் உன் பொண்டாட்டிய மாறி மாறி ரேப் பண்றத நீ பாக்கணுமாடா? மரியாதையா ஒதுங்கிட்டனா நம்ம 2 பேருக்குமே நல்லது. புரிஞ்சுதாடா? அப்புறம் நான் சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு உக்கார. உன் பொண்டாட்டிய ஒரு 7 நாளுக்கு விட்டு கொடுத்தா மட்டும் போதும். அவளா ஒத்துக்கிட்டு உன் பொண்டாட்டி என் பக்கத்துல வராம அவ உடம்ப நான் தொட மாட்டேன். இந்த 7 நாளுக்குள்ள அவளுக்கு என் மேல எந்த ஆசையும் வரலனா அந்த 80 லட்சம் ரூபாய் நீ தர தேவலடா. என்ன நீ யோசிச்சு சொல்லு. நீ சொல்றத நம்பி எப்படி நான் அவளை தனியா உங்ககிட்ட விட்டுறது? நான் பொய் சொல்ல மாட்டேன்டா. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு அப்பந்தான் இருக்கான். நீங்க யோசிங்க, நான் இங்கே தானே இருக்கேன். யோசிச்ச பத்தியா நீ? அந்த ஆள் பைத்தியமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் அப்படி இருக்கிறது ஒரு விதத்துல நமக்கு நல்லதா போச்சு. அவர் சொல்ற பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஆளு. மற்றபடி வேறு எந்த விதத்துலையும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அப்புறம் நீ எந்த விதத்துலையும் அவர்கிட்ட மயங்க மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. டெய்லியும் 2 மணி நேரம் அவர் சொல்கிறத கேட்டுட்டு இருந்தால் மட்டும் போதும். பதிலுக்கு எல்லா பிரச்சனையில இருந்தோம், கடலில் இருந்தோம் நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்புறம் நம்ம சந்தோஷமாக வாழலாம்ல.
ப்ளீஸ் அம்மு, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. கட்டின பொண்டாட்டியை காப்பாற்ற புருஷனால முடியலன்னா அவளோட நிலைமைக்கு இப்படிதான் இருக்கும். அப்பு 2 நாளா ஃபோன் பண்ணவே இல்லையே, அங்க எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லம்மா. அப்புறம் உன் தங்கச்சிக்கு ஒரு சம்பந்தம் வந்திருக்கு, நல்ல இடம். அடுத்த வாரம் அவங்க பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உன் நகையிலேருந்து ஒரு 10 சவரன் லாலுகிட்ட கேட்டுட்டு கொடுக்க முடியுமா? நம்ம விற்க போறோம்ல அந்த இடம், வழி இல்லாதனால விற்காம கிடக்கு. அதை பத்தி நான் பேசி பார்க்கறேம்மா. அதை விற்கும் போது நகையை மீட்டு தரேன்னு லாலு கிட்ட சொல்ல. நான் பேசிட்டு கூப்பிடுறேம்மா. என்னாச்சு அம்மு? எல்லா தலைவலியும் ஒண்ணா வந்துருச்சு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க எனக்கு சம்மதம்னு. சும்மா சொன்னா பத்தாது, 7 நாள் அதுக்குள்ள நானே ஆசைப்பட்டு அவர் கூட போய் படிப்பேன்னு தானே அவர் சவால் விட்டுருக்காரு. அதெல்லாம் அக்ரிமெண்ட் ஆகணும். அக்ரிமெண்ட் படி இதுல இருக்கிறது எல்லாத்துக்கும் எனக்கு சம்மதம்னு அவர் ஒத்துக்கிற அவரோட வீடியோ கிளிப்பும் ஆடியோ கிளிப்பும் எடுக்கணும். அந்த ஆளுக்கு அவர் மேல ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லை, அதை நான் உடைச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ரொம்ப ரேர். என்னம்மா? இனிமே நீங்க என் ரூம்குள்ள வரலாம், நான் உள்ளதான் இருப்பேன். உங்க 2 பேருக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். சரி, நான் போயிட்டு வரேன். உனக்கு குடிக்க ஏதாவது வேணுமாம்மா? நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. உங்க கதையை கேட்டு நான் ஒரு வேளை தூங்கிட்டேன்னா தொட்டு எழுப்பெல்லாம் வேண்டாம். சரி, ஒத்துக்கிறேன். தூங்க முயற்சி பண்ணு. நீ தூங்க விடாம இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். உனக்கு கதை பிடிக்குமாமா? முதல்ல நம்ம ஒரு சின்ன கதையிலேருந்து ஆரம்பிப்போம். முன்னாடி ஸ்ரீகிருஷ்ணனோட மதுராவுக்கு பக்கத்துல ஒரு ராஜ்யம் இருந்தது. அங்க உன்ன மாதிரியே அந்த ராஜ்யத்துல ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இருந்தா. அவளோட கண்கள் எல்லாரையும் ஈர்க்கிற மாதிரி இருக்கும், உன் கண்ணு போலவே. பற்கள் முல்லை மொட்டு போல, வடிவமான உடம்பு. அவ கூந்தல் அவுத்து விட்டா முட்டி வரையும் படர்ந்து விடியும். இடுப்பை சுத்தி தங்க மணிகளால செஞ்ச அருணா கொடி, தொப்புள் கொடியை சுத்தி சின்னதா முளைச்சு நிக்கிற தங்க நிறத்துல இருக்கிற ரோமங்கள். ஆனா அழகுக்கே ராணியா இருந்த போதும் மிகுந்த கவலையோடு இருந்தா. அவ ஒவ்வொரு ராத்திரியும் தனக்கு ஏத்த துணியை தேடிக்கிட்டே இருந்தா. அவங்க கூட இன சேர்ந்தா. ஆனா யாருக்கிட்டையும் அவ திருப்தி அடையல. அவளோட பேரு ராணி மந்தாகினி. அந்த மந்தாகினியோடையும் உன்னோடையும் உணர்ச்சியை தூண்டுற அந்த உணர்ச்சி மிக்க இடம் எதுன்னு தெரியுமா? ஒரு பொண்ணுக்கும் அது வித்தியாசமா இருக்கும். அவளோட உணர்ச்சி மிக்க இடத்த கண்டுபிடிக்கிறவன் தான் அவளுக்கு தகுந்த இணை. உனக்கு மிகவும் உணர்ச்சி மிக்க இடம் எதுன்னு சொல்லட்டுமா? உன் உதடும் ஈர்க்கலும் சேர்ற அந்த இடம். கீழ் உதடுல கிடைக்கிற
அந்த முத்தம் உன் உடம்புலேருந்து வர வேர்வைக்கு அரைச்செடுத்த சந்தனத்தோட வாசனை. எப்பவாவது உன்னோட புருஷன் உன்னோட உடம்புலேருந்து வர்ற வாசனைய பத்தி வர்ணிச்சிருக்கானா? அம்மா, நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. எனக்கு உன்னோட உடம்புல ரொம்ப பிடிச்ச பாகம் எதுன்னு தெரியுமா உனக்கு? நான் அதை ரொம்ப ரகசியமா ரசிச்சிருக்கேன். அது என்னன்னு தெரியுமா? ஆனா உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல, அதனால அதை நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட அதிகமா நான் உன்னை நேசிக்கிறேன், ஆராதிக்கிறேன். அது உன்னோட உடம்பு மட்டும் இல்ல, உன் மனசையும் சேர்த்துதான். நான் ரொம்ப போர் அடிக்க வச்சிட்டேனா என்ன? மனசுல இருக்கிறதெல்லாம் உன் முகத்தை பார்த்து சொன்னதும் நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு இது போதும். நீ கோவப்பட மாட்டேன்னா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? மத்தியானம் நீ சாப்பிடும்போது ஒரு உருண்டை சோறு எனக்காக ஒதுக்கி வைக்கிறியா? உனக்கு சம்மதம்னா நான் கொஞ்ச நேரம் போய் ஓய்வு எடுக்கவா? நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. வரட்டுமா? ஆஹா, நீ சாப்பிட உட்காந்துட்டியா? நானும் வரேன் அப்போ. சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? நான் கேட்டது இன்னும் கொடுக்கலையே. நீ நான் வச்ச மிச்சத்தை சாப்பிட நீங்க என்ன என் புருஷனா? திவ்யா, அவர் ஏதாவது தொந்தரவு பண்ணாரா? அவர் அப்படி உங்ககிட்ட என்ன தாண்டி சொல்றாரு? எனக்கு தெரியாது, நான் எதுவும் கவனிக்கல. எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு 6 நாள் மட்டும் இந்த தொந்தரவு பொறுத்துக்கிட்டா போதும்ல.
ஆசை தீர்ற வரையும் அவனை நான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். லாலு, உனக்கு என்ன பிடிக்குமா? ஏன் இப்படி கேட்குற? நான் உன் மேலே உயிரே வச்சிருக்கேன். ஆனா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல நீ என் முகத்தை பார்த்துட்டு இருந்தது இல்லைல்ல? இங்க பாருமா, நீ ஒரு நிமிஷம் உன் கண்ணை மூட. எதுக்கு? உன்னை தொடாம உன் காதுல ஒரு விஷயம் சொல்லணும். என் தங்கமே, நீ என் உயிர், என் ஆன்மா, என் மூச்சு. லாலு, நீ இதுவரைக்கும் அன்பா என் காதுல ஒரு ஆசை வார்த்தை கூட பேசினது இல்லையே. பெஸ்ட்டு. இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நடுவில் அது ஒன்று தான் குறைய தெரியுதா? உனக்கு அடி வயிற்றுல வலி வர்ற அந்த நாட்கள் எல்லாம் உன்னோட புருஷன் என்னைக்காவது உன் முதுகையாவது தடவி கொடுத்துருக்கானா? இல்ல இல்ல. அவன் உன்னை அவன் மடியில படுக்க வச்சிருக்கானா? கதைகள் சொல்லியிருக்கானா? கொஞ்சிருக்கானா? உன்னை எப்பயாவது அவன் நெஞ்சு மேல படுக்க வச்சு உன்னை சந்தோஷப்படுத்தியிருக்கானா? உனக்கு ஆசை இல்லையா ஒரு பூனைக்குட்டி மாதிரி அவன் மாரோட சூட அனுபவிக்கணும்னு? இன்னும் வெறும் 3 நாள் தான், அப்புறம் நானும் போயிடுவேன். அப்புறம் நீயும் தனிமை நிறைந்த அந்த பழைய நாட்களும் மறுபடியும் வரும். என்னம்மா? நாளைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன். எங்க? எனக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் மீட் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி நான் போறேன். போயிட்டு வரும்போது உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வரேன். அன்னைக்கு சொன்னீங்கல்ல, என் உடம்புலயே ரொம்ப அழகான பாகம் எதுன்னு சொல்றேன்னு சொன்னீங்களே, அது எது? அதை சொல்ற நேரம் வரும்போது நான் சொல்றேன். இப்ப நான் போயிட்டு வரேன்.
அந்த கிழவன் தோட்டு ஓட்டிட்டான்னு நினைக்கிறேன். அவருக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருந்ததில்ல. இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்காக 80 லட்சம் வேணான்னு சொன்னேன். அந்த ஒரு பைத்தியக்காரன் தானே. நீ எங்க போற? இவ்வளோ நாள் டென்ஷனாக இருந்ததால இவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியல. ஆனா நீ எனக்கு இன்னைக்கு வேணும். இன்னைக்கு தான் நம்மளோட மந்தாகினி கோபமா சபையை பார்த்து நிக்கும்போது சபையில் உள்ள ஒரு மல்லன் எழுந்து நின்று இவ்வாறு கூறினான். ராஜா, பெண்களை திருப்திப்படுத்துறது போர் செய்யற மாதிரி அவ்வளோ எளிதில்லைன்னு படை தளபதிக்கு புரிஞ்சிருக்கும். நான் இவளை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். நாளைக்கு இவ எழுந்திருக்க மாட்டா. 10 நாளைக்கு மலம் கழிக்கணும்னா கூட அவ படுக்கையில தான் கழிச்சாகணும். மகாராஜா, அனுமதி கொடுங்க. மந்தாகினி மல்லனோட அவனோட வீட்டுக்கு போனா. அன்னைக்கு ராத்திரி மல்லனோட மனைவி கேரளாவில இருந்து கொண்டு வந்து விசேஷமான பொருளான சம்பல் பாக்க அவருக்கு கொடுத்தா. அதை வாயில் போட்டு மென்றால் அதிக நேரம் கிடைக்கும். மல்லன் அரை நிர்வாணமாக மந்தாகினியின் அறைக்குள் வந்தான். மந்தாகினியின் உடலோடு ஒன்றோடு ஒன்றாகிவிட்டார். ஒரு நாளிகை இடைவேளையில் 6க்கு அதிகமான முறை திருப்திப்படுத்தினதுக்கு அப்புறமும் மந்தாகினி திருப்தி அடையவில்லை. இறுதியா என்னாச்சு? இன்னைக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க. சர்ப்ரைஸ். சீக்கிரம் வந்தா நான் உன்னை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல. இது என்ன கையில? சாரி, அது நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியா? நான் நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கேன் போல. வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வேற பிளேட்ல எடுக்க வேண்டாமா? நான் இந்த பிளேட்லயே சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், நான் வேற பிளேட் எடுக்கிறேன். பரவாயில்லம்மா, நான் இந்த பிளேட்லயே சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, இது நான் சாப்பிட்ட எச்சு பிளேட்டு. அதுக்கு என்ன? ச்சே, இதெல்லாம் எதுக்கு? எனக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சதுனால தானம்மா.
உனக்கு ஒரு வாய் ஊட்டட்டுமா? உனக்கு எப்பயாவது அவ சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கானா? இன்னைக்கு ராத்திரி அவன் தூங்குனதுக்கு அப்புறம் என் ரூமுக்கு வர முடியுமா? எதுக்கு? நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்.
சோர்ந்து இருக்கிற மல்லனை பார்த்து மந்தாகினி கோபமா கத்துனா. திரும்பவும் ராஜசபையில வந்து நின்ன மந்தாகினி மந்திரி ராஜா கிட்ட சொன்னாரு, ராஜா, மல்லனுக்கு உடல் முழுதும் வலியா இருக்குன்னும் தான் ஏத்துக்கிட்ட சபதத்துல தோத்துட்டாருன்னும் ஒரு தூதன் கிட்ட ஓலை கொடுத்து அனுப்பியிருக்காரு. இனி என்ன செய்வதென்று நினைத்து ராஜா தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டார். என்னுடைய காம ஆசை இதுவரைக்கும் திருப்தி அடையவில்லை. இப்படியே தொடர்ந்தால் எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும். தயவு செஞ்சு யாராவது என்னை காப்பாத்துங்க. ராஜசபை அமைதியாக முணுமுணுத்தது. புரோகிதர் கூட்டத்தில் இருந்து கருப்பாக உயரம் குறைவான அழகற்ற ஒரு பிராமணன் எழுந்து நின்று இவ்வாறு கூறினான், ராஜா, ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ராஜாவும் புரோகிதர்களும் வியப்போட பிராமணனை பார்த்தாங்க. குதிரையோட லிங்க பலம் இருக்கிறவங்க தான் சத்திரியர்கள்னும் சிறிய லிங்கத்துக்கு உடமையானவர்கள் தான் பிராமணர்கள்னும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். வீரர்களே தோற்று போன இந்த இடத்துல இந்த பிராமணனால என்ன செய்ய முடியும்னு எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க. கடைசியில ராஜா சம்மதிக்க முடிவு பண்ணாரு. ராத்திரி முழுக்க தூங்க விடல. என் மேல கோவமா? எதுக்கு? உன்னை பந்தயத்துல தோக்கடிச்சிட்டல. தோத்ததுனால தானே ராத்திரியில இவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சது. போதுன்னு தோணும் போது என்னை விட்டுட்டு போயிடுவீங்கல்ல. எனக்கு தெரியும் நீங்க என்னை ஏமாத்தி கழுகுகளுக்கு இரையாக்க போறீங்கன்னு. பெண்ணோட உடம்புக்கு எப்பவும் ஒரு விலை இருக்குல்ல. ஆனா எனக்கு தெரியல. எனக்கே தெரியாம உங்க மேல நீ ரொம்ப சரியா தான் சொன்ன. அதைத்தான் நானும் யோசிச்சிருந்தேன். என்னோட 80 லட்சத்தை திரும்ப வாங்குறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியல. அந்த கிறுக்கனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்காக அந்த காசை நான் விட்டு கொடுத்துட்றேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அவன் இப்ப எந்திரிச்சிருப்பான்ல? எழுந்திருச்சிருப்பாரு. பயமா இருக்கா உனக்கு? எதுக்கு? டேய் லாலு, டேய் இங்க வாடா. இங்க வாடானா. டேய் அறிவு கேட்டவனே, உன்னை தாண்டா கூப்பிடுறேன். நீ போய் எங்க 2 பேருக்கு சூடா டீ எடுத்துட்டு வாடா. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம், நான் கொண்டு வரேன். நீங்க படு, எடுத்துட்டு வாடா. இந்தாம்மா. டேய், நீ கொஞ்ச நாள் லீவ் எடுக்கணும். கேட்டியா? இன்னிலேருந்து நீ ஆம்பளை இல்ல, பொம்பளை. இவளோட நைட்டியை போட்டுக்கோ. போட்டு வரணும்,
சரியா? நீ பயப்படாதடா. நான் சொல்ற மாதிரி செஞ்சேன்னா நீ அந்த காசு தர தேவையில்ல. போய் போட்டுட்டு வாடா. சீக்கிரமா வாடா. அது போதும். திவ்யா, திவ்யா. நீ இங்க உட்காருமா. வெயிடாடே. எவ்வளவு சீக்கிரமா நீங்க என்ன வசப்படுத்திட்டீங்க. நிஜமாவே என்ன அந்த 7 நாளோட ரகசியம்? காண்டம் 1 வர்ண காண்டம். வர்ணிக்கிறது மூலமா உனக்கே தெரியாம உன்னோட உணர்ச்சியை தூண்டுறது தான் நான் பண்ணேன். அது மட்டும் இல்லாம உன்னோட எச்சி கூட எனக்கு அமிர்தம்னு உணர வச்சேன். இதெல்லாம் உன்னோட உடம்புல அளவுக்கு அதிகமான ஆனந்தத்தை உருவாக்கிச்சு. பெண்களோட உலகம் ரொம்ப சின்னது. அந்த மாதிரி தான் அவளோட மனசும். சரியான ஆளுதான். காண்டம் 2 தர்சன காண்டம். ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணின் முகத்தை 5 நிமிடத்துக்கு மேல் பார்த்து கொண்டிருந்தால் அந்த உடல்களுக்கு இடையிலான ஈர்ப்பு அதிகமாகும். ஒரு பெண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் உன் கண்களை மட்டும் பார்த்து கொண்டிருப்பேன் என்று யாராவது அனுமதி கேட்கிறார்களா? கேட்கணும். காரணம், ஒரே ஒரு பார்வை போதும் பெண்ணோட மனசை ஈர்க்க. காண்டம் 3 சப்த காண்டம். கண்கள் மாதிரி அழகானது தான் பெண்ணோட காதும். ஆனால் பெரும்பாலும் ஆண்கள் அதுக்கு முக்கியத்துவம் தர்றதில்ல. காதில் அன்பான வார்த்தைகள் கேட்கறது அவளோட உடம்பும் ஆத்மாவையும் வேறொரு மாயாலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். காண்டம் 4 அன்பும் ஆதரவும் கொடுக்கறது. அஞ்சு விரக காண்டம். அன்பை உருவாக்கணும்னா தேவையான இடைவெளி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கும்போதும் சந்திக்கும் போதும் அன்பு அதிகமாகும். 6 7 ரகசியம். அதை நான் உனக்கு பொறுமையா சொல்லித்தரேன். கடவுளே, எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க கடவுளா என்ன? ஏழு காண்டத்தையும் படிச்சு நல்லபடியா அப்ளை பண்ணா இந்த காலத்து டைவர்ஸ் எல்லாம் நல்லா குறையும். திருட்டுத்தனம் நிறைய தெரியுது. இதெல்லாம் எங்கிருந்து கத்துக்கிட்டீங்க? ஓ அதுவா, முன்னாடி ஒரு பெரிய வாத்தியார் இருந்தாரு, சின் மோகன். அவர் ஒரு காம ரசத்தை எழுதினாரு.
அதுதான் சின்மோகன் காமசாஸ்திரம். மந்தாகினியின் படுக்கை அறையில் இருந்த சின்மோகன், ஹே கெலவா, உங்க லிங்கத்தோட உண்மையான அளவு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இறக்கிறதுக்கு முன்னாடி என் கூட படுக்கணுன்ற ஆசையில தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிட்டு போங்க. ஆனா சின்மோகன் அது காது கொடுத்து கேட்கவே இல்லை. மந்தாகினியை எழுப்பி குளியல் அறையில உட்கார வச்சாரு. அவளோட தலையில தண்ணிய ஊத்துனாரு. எண்ணெயும் சந்தனமும் மஞ்சளும் சேர்த்து மந்தாகினிய சின்மோகன் குளிக்க வச்சாரு. அவரோட மரக்குச்சி மாதிரி நீண்ட விரல்கள் மந்தாகினியின் உடல் முழுவதும் வருடிய போது வார்த்தைகளால சொல்ல முடியாத பேரானந்தத்தை அவ அனுபவிச்சா. தொடர்ந்து அவளை கட்டில்ல படுக்க வச்சு சின்மோகன் அவளோட கால் விரல் நுனியிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் முத்தங்களால நிரப்பினாரு. அவ தன்னையே மறந்த நிலைக்கு போயிட்டா. உதடோடு உதடு சேர்த்து சின்மோகன் அவளோட உதட்டுல இருந்து உமிழ்நீர் முழுவதையும் உறிஞ்சி எடுத்தார். அவளுடைய மார்பகங்களை சின்மோகன் கைகளால் வருடினார். அவளுடைய உடலில் உள்ள எல்லா ரோமங்களும் சிலிர்த்து போனது. அவளுடைய ஆளிலை போன்ற வயிற்றில் சின்மோகனுடைய கைகள் பதிந்தது. அவளுடைய உடலில் எல்லா பாகங்களையும் சின்மோகன் ஆனந்தப்படுத்தினார். மந்தாகினியோட கோபங்கள் அனைத்தும் குறைந்து சாதாரண பெண்ணாக மாறினாள். சின்மோகனுக்கு கட்டுப்பட ஆரம்பித்தாள். சின்மோகனுடைய விரல்கள் மந்தாகினியுடைய பிறப்புறுப்பில் தழுவ ஆரம்பித்தது. மந்தாகினியுடைய உடல் முழுவதும் வேர்க்க ஆரம்பித்தது. அவள் உச்சத்தை அடைய போகிறாள் என்று தோன்ற ஆரம்பித்ததும் சின்மோகன் தனது லிங்கத்தை பிறப்புறுப்பில் வைத்து அவளை திருப்திப்படுத்த ஆரம்பித்து விட்டார். காற்று, குளிர், இடி இவை அனைத்தையும் ஒன்றாக உடலில் பதித்தது போல் அவள் துடி துடித்தாள். மந்தாகினி பேர ஆனந்தத்தில் இந்த உலகையே மறந்துவிட்டாள். அடுத்த நாள் மந்தாகினி தோன்றியது ஒரு குடும்ப பெண் மாதிரி. அது சொல்லணும்னா இந்த விஷயம் கொஞ்சம் விவாதத்துக்குரியதுதான். உன்னோட பேர்லயே இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணணும்னு அவ்வளோ கட்டாயமா என்ன? அது ஏன் லாலு, உனக்கு பயமா இருக்கா? அப்படி கேட்டா இதுல 6-7 காண்டங்கள் இன்னும் எழுதல. ராஜ மரியாதையோட சின்மோகனை ராஜசபைக்கு வரவேற்றாங்க. ராஜாவும் பரிவாரங்களும் சின்மோகனை வணங்கினாங்க. ராஜா இவ்வாறு கூறினார்: வாருங்கள் சின்மோகன், இந்த ராஜசபை உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்த அனைத்தையும் எல்லோரும் அறிய ஆவலாக இருக்கிறார்கள். ராஜாவோட உத்தரவுப்படி சின்மோகன் காமக்கலையின் உபதேசங்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டார். வருங்கால தலைமுறைக்கு உபயோகப்படுற விதமா காமக்கலைகளை 7 காண்டமா பிரிச்சாங்க. முதல் காண்டத்தில் சின்மோகன் மகரிஷி இவ்வாறு வர்ணித்தார். அதில் முக்கியமானது 6வது 7வது காண்டங்கள். காண்டம் 6 வஸ்திர காண்டம். காமம் உண்டாகணும்னா ஆடை அணிய வேண்டும். ஆடைகளை ஒன்றொன்றாக தகர்க்கும் போதுதான் பெண்ணுக்கு உணர்வுகள் தூண்டப்படுகிறது. அவளுடைய அங்கங்களை ஒவ்வொன்றாய் பார்க்கும்போதுதான் ஆணுக்கும் காமம் உருவாகிறது. தேவையானதை மறைப்பதற்கும் கொஞ்சம் விலக்கி காட்டி ஆண்களை கவர்வதற்கும் ஆடைகளை விட மிகச்சிறந்த வழி ஏதுமில்லை. ஒருவேளை இது எதுவும் தெரியலனாலும் பின்பற்றலனாலும் 7வது காண்டம் மட்டும் தெரிஞ்சா போதும். முத்தமிடும் காண்டம்.
மட்டும் போதும். ஒரு பெண் அந்த ஆணை வாழ்க்கை முழுவதும் ஞாபகம் வச்சிருக்க. புதிய தலைமுறையோட வாழ்க்கை முறையையும் புராண காலத்துல இருந்த சின்மோகனோட வாழ்க்கை முறையையும் ஒப்பிட்டு நான் எழுதின இந்த நாவலோட முதல் பாகம். சின்மோகனுடைய காமசாஸ்திரம்.